ओम स्वात्म विद्या बलविदे वेदांत भास्कराय नमः। स्वात्मवित् वामदेवोयम काम कर्मादि वर्जितः सर्वात्मा ह्यमृतो मुक्तः नित्यं वेदांत भास्करः। आत्मतत्वं विज्ञाय वामदेवः काम कर्म रहितः सर्वात्मा अमृतः मुक्तः च अभवत्। दिनांकः फरवरी मासे 29 दिनः। अद्य दिनस्य विषयः ज्ञानेन अमृतत्व प्राप्तिः। இன்றைய தலைப்பு ஞானத்தினால் அமிர்தத்துவம் கிடைக்கும். ஐத்தரேய உபனிஷத்தில் வரக்கூடிய இந்த வாமதேவர் சம்பந்தப்பட்ட ஸ்ருதி வாக்கியத்தை இன்று நாம் பார்வைக்கு எடுத்துக்கொள்கிறோம். ஏவம் வித்வான் அஸ்மாத் ஷரீர பேதாத் ஊர்த்வஹ உத்க்ரம்ய அமுஷ்மின் ஸ்வர்கே லோகே சர்வான் காமான் ஆப்த்வா அமிர்தஹ சம்பவத் சஹ வாமதேவ மஹர்ஷிஹி ஏவம் ஞாத்வா ஷரீர அபிமானாத் ऊर्ध्वम उत्क्रम्य तत्र स्वर्गलोके सर्वान् कामान् लब्ध्वा अमृतः संभवत्. வாமதேவ ரிஷியானவர் ஆத்ம தத்துவத்தை அடைந்ததனால் ஸ்வர்கலோகம் அதற்கும் மேல இருக்கக்கூடிய அனைத்தையும் அவர் அடைந்து ஆத்ம தத்துவத்தினால் பூர்ண அமிர்தனாக திகழ்ந்தார். வேதேஷு உபனிஷத்சு ஹி वामदेव महर्षेः परामर्शः तत्र तत्र दृश्यते. सः मातृगर्भस्थः सन् एव सर्वात्मभाव रूपम् आत्मज्ञानं लब्ध्वा कृतार्थः संभवत्. வாமதேவ ரிஷியினுடைய குறிப்பான வேதத்தில் அங்கு நன்கு காணப்படுகிறது. அவர் சொல்லப்படுவது என்னவென்றால், மாத்திரு கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே அவருடைய ஞானமானது பூர்ணமாகி அமிர்தத்துவத்தை அடைந்தார் என்பது. ஆத்மஜானஸ்ய பலம் நாம அமிர்தத்துவ பிராப்திஹி. ஆத்மஜானேன சர்வகாமவாப்தி ரூபம் பலம் பவதி. ஆத்மகாமஹ ஆப்தகாமஹ அகாமோ பவதி. ஆத்மஜான பிராப்தி என்றால் என்ன என்றால் அமிர்தத்துவத்தை அடைவது. ஆத்மஜானத்தினால் அனைத்து காமங்களும் சித்திக்கிறது. ஒருவன் அனைத்து காமங்களையும் அடைந்தவனாக இருக்கிறான், எல்லா காமத்தையும் கடந்தவனாக ஆகிறான். ஆத்மஜானேன அமிர்தோ பவதி முக்தோ பவதி ஆப்த சர்வ காமாஸ்ச பவதி. ஆத்மஜானத்தினால் அமிர்தனாகிறான், முக்தனாகிறான், அனைத்து காமங்களையும் அடைந்தவன் ஆகிறான். ஆத்மஜானேன சர்வாத்ம பாவஹ பிராப்யதே. आत्मैव सर्वम् इति निश्चिते ज्ञाने उदिते सति पुनः प्राप्यतया कामाः அவசிஷ்யந்தே கிம் நைவ. அதாவது ஆத்மாவே சர்வம், நானே அனைத்துமாய் இருக்கிறேன் என்ற ஞானம் உதித்த பிறகு அடைய வேண்டும் என்ற ஒரு விஷயமான ஒரு காமமானது ஒருவனுக்கு எப்படி இருக்க முடியும்? எந்த காமமும் அவனுக்கு இருக்க முடியாது. தஸ்மாத் வாமதேவவத் இதானீம் அபி ஆத்மஜானாத் அமிர்தத்துவம் பிராப்ய வயமபி கிதார்த்தா பவேம். அதனால் வாமதேவர் போலவே நாமும் ஆத்ம ஞானத்தின் மூலமாக அமிர்தத்துவம் அடைந்து நாம் அனைவருமே கிருதார்த்தர்களாக ஆகிவிடுவோம். ஆத்ம ஞானேன பிரம்மானந்தம் லப்த்வா சர்வேபி வயம் முக்தா பவேம். ஆத்ம ஞானத்தினால் பிரம்மானந்தத்தை அடைந்து நாம் அனைவரும் முக்தி அடைவோமாக. ஓம் ஸ்வாத்ம வித்யா பலவிதே வேதாந்த பாஸ்கராய நமஹ.